என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய கிராமத்து கான்செப்ட்னால என்ன பாரதி ராஜா தானா ஓடு. இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாட்டாம ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிற காரணத்தால் ஊரு கதை, உறவு கதை, அந்த கதைன்னு பேசி வீடியோவை சமாளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இஸ்ரேலில் ஒரே கலவரமாக இருக்குது. இப்போ தான் அந்த வாரம் எடுத்து போகிறாங்கன்னு தெரியும். துபாயில் மழை பெய்ஞ்சு ஒரே வெள்ளமாக போயிட்டு இருக்கான். என்னவனுங்க வெளிநாட்டு செய்தியெல்லாம் விளையாட்டு செய்திகள் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஏப்பா நாட்டாமரம் லேட் ஆகும்னு சொல்ற, வேற ஒரு பஞ்சாயத்து எதுக்கும் போயிட்டு வராரா? யாரு அவனா? அவன் பொண்டாட்டி பஞ்சாயத்தே தீர்க்க முடியாம மாசத்துக்கு 30 நாள் மாமியார் ரோடு சுத்திட்டு திரியிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவான் பாரு. குதிரை வண்டி சவுண்டு கேக்குது, நாட்டாம வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவனா? அவன்கிட்ட குதிரை வண்டியே இல்லைன்னா அவனே குதிரை மாதிரி குச்சி குச்சி வருவான் பாரு. இரு எங்க பாரு, பஞ்சாயத்து அந்த பக்கம் இருக்கு. இரு அப்பா, பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்துடுறேன். எடா கிடக்கு, நேற்று எப்படி 8 பேரை ஓட விட்டு கொண்டே பாத்தியா? ஏன்பா நாட்டாம என்னப்பா 8 பேரை கொண்டது இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு? இப்பதானே தெரியுது நான் நைட்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டு நம்ம எல்லாம் பஞ்சாயத்துல வெயிட் பண்ண வச்சிருச்சுன்னு. ஏப்பா நாட்டாம வந்ததுல இருந்து பேசவே மாட்டாருப்பா. வெத்தலையோட காம்பு தொண்டையில சிக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல கரடி மாதிரி காரி காரி குட்டியா வெளில எடுப்பான் பாரு. ஏப்பா என்னப்பா அது? நாட்டாம தொண்டையில சிக்கின வெத்தலைன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி மதன் கோடி மாதிரி 10 நிமிஷம் மூச்சுடாம பேசணும் மட்டும் பாரு. ஹலோ எவ்ரிவன், இதாடி நீ சொன்ன பதற்கவரி. இதே எப்படி இருக்கு? கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. நாட்டாம பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இவங்க வீடியோ ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. எந்த பஞ்சாயத்தும் நடக்கல. பாஸ் வரல நாட்டாம அங்கிள். அங்கிளா? கணக்கு அந்த பொண்ணு நம்பர் வாங்கு. யோ தூ, அது ஸ்கூல் குழந்தையா? எந்த ஸ்கூலு? திருந்தவே மாட்டேன். பெரிய மனுஷங்களை பத்திட்டா இவங்களா பெரிய ஹே சார் போதே. நான் தான் ஜெயிச்சேன். இவனா பெரிய மனுஷன்? அட எச்சியே வரல பாருமா. இவனெல்லாம் தண்ணியை குடிச்சு நல்லா துப்புமா. ஆபா அது யாரா கிடக்கு? அதான் நாட்டாம நீங்க கணக்கு பண்ண ட்ரை பண்ணி உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு போனுச்சு பாருங்க, அந்த பொண்ணு நாட்டாம. பஞ்சாயத்து இருக்கா தேவலா பேச்சு? ஆச்சோ சரிங்க நாட்டாம. ஏட்ரா பஞ்சாயத்து? அதுவே தெரியாம நீ எதுக்கு பஞ்சாயத்து கிளம்பி வந்த? கிளம்பி வீட்டுக்கு முதல்ல. டேய் கிடக்கு நிறுத்துறா. ஐயோ சாரிங்க நாட்டாம. ஐயா பிரச்சனை என்னங்கன்னா, ஒருத்தன் இன்ஸ்டா ஐடி பேரு ஐடியா பாத்தியா, இன்னொருத்தன் இன்ஸ்டா ஐடி பேரு லைக் போட்டியா. ஏட்ரா ஐடி இது? ஐயா இப்ப எல்லாம் யாரை பார்த்தாலும் ஐடியா பாத்தியா லைக் போட்டியான்னு தான் கேக்குறாங்க. அதனாலதான் இவங்க அதே ஐடி பேரை வச்சிட்டானுங்க. அடா அது கிடக்கு. என்ற ஐடி நேம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னதுங்க ஐயா? அட கால்வி கட்ரி டாடா ஐஸ் கண்ணு. எதே டாடா ஐசியா? டாடா ஐஸ் அப்படின்னா நாட்டாவ கண்ணு. ஓ அப்படி. ஏட்ரா பஞ்சாயத்து? ஐயா இவனோட ஐடி பேரு ஐடியா பாத்தியா, அவனோட ஐடி பேரு லைக் போட்டியா. இந்த ஐடியா பாத்தியா ஐடி லைக் போட்டியா ஐடிக்கு போய் எல்லா வீடியோக்கும் லைக் போட்டிருக்கான். ஆனா அந்த லைக் போட்டியா ஐடியா பாத்தியா ஐடிக்கு போய் எல்லா வீடியோ பார்த்துட்டு லைக் போடாம திரும்ப வந்திருக்கான். அதுக்கு இந்த ஐடியா பாத்தியா ஐடி லைக் போட்டியா ஐடியா பார்த்து ஏன்டா என் வீடியோக்கு லைக் போடலன்னு கேட்க, அதுக்கு இந்த லைக் போட்டியா ஐடியா பாத்தியா ஐடிக்கு வந்து ஐடியா பார்க்க தான் வந்தேன், நான் வீடியோக்கு லைக் போடல வர்றேன்னு சொல்ல. அதுக்கு இந்த ஐடியா பாத்தியா ஐடி நான் உன் வீடியோக்கு லைக் போட்டேன். இப்போ இந்த ஐடியா பாத்தியா ஐடி லைக் போட்டியா ஐடிக்கு லைக் போட்டது குத்தமா, இல்ல லைக் போட்டியா ஐடியா பாத்தியா ஐடிக்கு போய் லைக் போடாம வந்தது குத்தமா? இப்போ இந்த ஐடியா பாத்தியா ஐடி என்ன கேக்குறான்னா, நிறுத்துறா. ஏய் இவன மேல நிறுத்துங்கடா. நாட்டாம ஏன் இந்த ஆட்டம்? ஏடா பிரச்சனைக்கு தீர்ப்பு இல்ல பரவாயில்ல, இங்க எனக்கு பிரச்சனையே புரியலடா. ஐயா உங்க ஒருத்தனுக்கு தான் ஐயா புரியல. ஏன் ஒருத்தருக்கு இல்லடா, இங்க இருக்க ஒருத்தவருக்குமே புரியலடா. என்னவா உனக்கு மட்டும் புரிஞ்சிருச்சா? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து எப்போ முடிப்பீங்க? ரொம்ப பசிக்குதியா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. இவன் அவனோட போஸ்ட்டுக்கு லைக் போட்டுருக்கான், பதிலுக்கு அவன் இவன் போஸ்ட்டுக்கு லைக் போடலங்கய்யா. இதாங்கய்யா பிரச்சனை. இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதாடா. வீடியோக்கு லைக் போடலையா? வீடியோக்கு லைக் போடலையா? ஒருத்தன் இன்ஸ்டால வீடியோ போடுறானா, அவன் வேலை வெட்டி இல்லாமையோ மத்தவங்க வீடியோ போடுறாங்கறனால இல்ல, யாராச்சும் நம்ம வீடியோக்கு லைக் போடுற மாட்டாங்களா தான். ஒருத்தவன் நம்ம ஐடியை கிளிக் பண்ணி இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்றானா, அவனோட பதிலுக்கு லைக் எதிர்பார்க்கறான் தான்டா அர்த்தம். அப்படி போடுறவ தாண்டா உண்மையான மனிதாபமிக்கமான மனுஷன். ஏப்பா நாட்டாம மனுஷனோட உணர்ச்சிக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறவராப்பா? அதெல்லாம் இல்லையா. இந்த நாய் வீடியோ போட்டு எந்த நாய் லைக் போடல, அதோட சொந்த உணர்ச்சி இங்க சபையில கொட்டி அழுதுகிட்டு இருக்கியா நீ வேற. இப்ப சொல்ற தீர்ப்ப நம்ம இன்ஸ்டாகிராமத்துல லைக் பண்ணாத இவட ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். நாட்டாம அவனே வாடகை வீட்டுல தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஊருக்கு வெளியில 4 சென்ட் இடம் வாங்கி வீடா கட்டி கொடுக்க போற? தள்ளி வைக்கிறேன் கிள்ளி வைக்கிறேன்னு. இடையில இருந்து அவனுக்கு யாரு குடிக்க தண்ணி கொடுக்க கூடாது.
எடா கிடக்குது இது திரும்ப ஆகுற நாட்டாம அவனே கிளாஸை குடிச்சிட்டு திரும்ப கொடுக்க போறான், உனக்கு எதுக்கு அது? கிடக்கு டப்பா கேட்டாவே போர் கொடுப்பாரு. மாட்டான். ஏன்னா நீ போன வாரம் குடிச்சதுக்கே காசு கொடுக்கல நாட்டாம, எப்படி கொடுப்பான்? அப்ப அவனே ஊரோட தள்ளி வைக்கிறேடா. அது முடியாது. ஏன்னா அவன் வெளியூர்காரன் நாட்டாம, உன் ஊருக்காரனே உன் பேச்சை கேட்கறது இல்ல, அவன் எப்படி கேட்பான்? அவனுக்கு யாரும் உப்பு புளி பழம் கொடுக்க கூடாது. ஏன் நாட்டாம கொடுத்தா அவனுக்கு செய்வன வச்சிருவானு பயமோ? சிட்ராசு குதிரை ஏறா. நாட்டாம நீ எங்கே குதிரையில வந்த? குதிரை மாதிரி கூச்சி தானே வந்த, அப்படியே கூச்சிக்கிட்டே வீட்டுக்கு போ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் நாக்க வெட்டி விடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கட்டு.